ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பஞ்ச். எனக்கு இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நம்ம சேனலில் காட்ஜிலா எக்ஸ் காங் த நியூ இயர் படத்தில் வரக்கூடிய முக்கியமான வில்லனான ஷீமோவை பற்றின ஆர்ஜின் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் ஷீமோவோட ஆர்ஜின் என்ன, அதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டி என்ன, அந்த படத்தில் என்ன அதுக்கான ரோல் இருக்க போகுது இப்படின்னு ஓவராலாக அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கார் கிங்கோட ஆர்ஜின் வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார் கிங்கோட ஆர்ஜினை போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த காட்ஜிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் படத்தில் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான வில்லனான ஸ்கார் கிங்கோட ஆர்ஜின் என்ன, அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவருக்கான என்ன ரோல் இருக்கு அப்படின்றத ஓவராலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் டிராகன் பால் எக்ஸ் நருட்டோ ஷிப்படன் சொல்லக்கூடிய ஒரு ஃபேன் மேட் கிராஸ் ஓவர் மாங்காவை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த விதத்தில் நம்ம வந்து 4 பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 4 பார்ட்ஸை பார்க்காதவங்க மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கார் கிங்ன்ற அந்த குரங்கு யாரு, இத்தனை படங்களை காட்டாம இந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதை தாண்டி பழைய காட்ஜிலா மூவிஸ்ல காட்ஜிலாக்கு ஒரு முக்கியமான வில்லனா வந்திருப்பானோ, அதனால தான் இந்த கேரக்டர் இந்த படத்துல கொண்டு வராங்களோ நீங்க நிறைய பேர் நினைச்சிருந்தீங்கன்னா, ஆக்சுவலா காட்ஜிலாவோட எந்த படங்களையும், அதாவது முந்தைய பழைய படங்களா இருக்கட்டும், இந்த மாஸ்டர்வர்ஸ் மூவிஸா இருக்கட்டும், எதுலையுமே இந்த கேரக்டரை காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இது இந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு புது கேரக்டர். ஸோ இந்த ஒரு படத்துல தான் இந்த கேரக்டருக்கான ஆர்ஜினே சொல்ல போறாங்க. இதை டைரக்டரே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதாவது காட்ஜிலாவோட பழைய படங்கள் காட்ஜிலாக்கான கான்ட்ராக்ட் படியில அதோட காட்ஜிலாக்கு தொடர்புள்ள கேரக்டர்ஸா வரக்கூடியதுன்னா ஷீமோ, ஷின் காட்ஜிலா, மெகா காட்ஜிலா, கிரோரா, இந்த மாதிரி டைட்டன்ஸ்லாம் இருக்கு. ஆனா அந்த டைட்டன்ஸ்ல ஸ்கார் கிங் இல்ல, இது நாங்களே கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்றத டைரக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கார் கிங் கேரக்டருக்கான ஆர்ஜினை வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல தான் கிளியர் அண்ட் கட்டா சொல்ல போறாங்க. அதை தாண்டி இந்த ஸ்கார் கிங் வந்து பாத்தீங்கன்னா முந்தைய படங்கள்ல இருந்தே லைட்டா இந்த கேரக்டரை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு. அதை நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டு இருக்கோம். அந்த ஹிண்ட் எங்க கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா, காங் தி ஸ்கல் ஐலாண்ட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு போர்ஷன்ல ஒரு மிகப்பெரிய மலை, அது மேல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் படிஞ்ச ஒரு மிகப்பெரிய கை இருக்கும். அந்த கையை பார்க்கும்போது நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங்கோட கையச்சு தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். பட் கண்டிப்பா அந்த டைம்ல காங்கோட கை அவ்வளவு பெருசா இருந்திருக்காது. ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய கை இருக்கும். ஒருவேளை காங்கோட அப்பாவோட இருக்கும், காங்கோட பரம்பரையோட தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தாலுமே அந்த டைம்ல அந்த இடத்துல இருந்த காங்கோட வம்சாவளிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு ஹைட்டை வந்து ரீச் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம காங் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு இவங்களோட பரம்பரையிலே ஒரு மிகப்பெரிய ஹைட்டை ரீச் பண்ணவர். அப்படி பார்க்கும்போது அந்த கை யாரோடது அப்படின்ற நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. ஆக்சுவலா அந்த ஒரு கையே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கார் கிங்கோட கை தானா? இதை நான் எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்ஜிலா எக்ஸ் த காங் த நியூ எம்பையர் அந்த படத்தோட ட்ரெய்லர் கிளிப்லயே வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு ஷாட்ல ஒரு செவர்ல மான்ஸ்டரோட கை அச்சு ரத்தம் படஞ்ச மாதிரி அங்க வந்து வச்சிருப்பாங்க. அதுவும் கிட்டத்தட்ட இதுக்கு சிமிலரா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த ஸ்கார் கிங்கோட இந்த ஒரு கேரக்டருக்கான இன்ட்ரோடியூஸ் போஸ்டரே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரத்தம் படிஞ்ச ஒரு கை அச்சுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கார் கிங்கோட மூஞ்சியே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த போஸ்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஸ்கார் கிங்கோட டீம் மேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பாருங்களேன். அவங்களோட உடம்புல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிகப்பு கலர்ல கை அச்சு படிஞ்ச மாதிரி அவங்களோட மூஞ்சில, நெஞ்சில, உடம்புல அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் மாதிரி பண்ணிருப்பாங்க. இதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, ஸ்கார் கிங்கோட கை அச்சு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவரோடது. அவர் கான்கோர் பண்ண பிளேஸ், அவர் கான்கோர் பண்ண ஆளுங்க இவங்கலாம் அப்படின்றத வந்து ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு மார்க் இருக்கணும். அதாவது இது வந்து ஒரு பிராண்ட், இது வந்து ஒரு மார்க். தன்னோட ஆப்பனன்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கார்டு மாதிரி, இதை தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் இருக்கு, இது என்னோட இடம் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்கு வந்து ஸ்கார் கிங் வைக்கிற ஒரு விஷயமா. ஆக்சுவலா முந்தைய காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங் வம்சாவளிக்கும் இந்த ஸ்கார் கிங்க்கும் ஒரு மிகப்பெரிய போரே நடந்திருக்கு. அதுல ஸ்கார் கிங்கோட படை எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கோட வம்சாவளியே ஸ்கார் கிங் அழிச்சாரு. அதாவது ஸ்கல் கிராலர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங்கோட குடும்பத்தை அழிச்சது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து படங்களையும் காமிக்ஸ்லயும் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ஸ்கல் கிராலர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கார் கிங் தான் ஏவி விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்னடா அந்த மங்கி வந்து பார்த்தோன்னா ஷீமோவை வந்து பிடிச்சி வச்சிருக்காரு, ஸ்கல் கிராலர்ஸ் வந்து அனுப்புறாரு, எப்படி இதெல்லாம் இவரால் முடியுது அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலா இவருக்கு இந்த படத்துல ஒரு யூனிக்கான ஒரு பவர் இருக்கலாம் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது இப்போ ரீசெண்டாக தான் அந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கசிஞ்சிருக்கு. அது என்னன்னா இவருக்கு வந்து டெலிபேத்திக் பவர் இருக்கலாம், அவரோட கண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோ ஆகும், இவருக்கு இப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸஸ் பரவிட்டு இருக்கு. ஏன்னா ஷீமோ மாதிரி ரொம்ப கொடூரமான இந்த ஒரு மான்ஸ்டரே தன்னோட கைக்குள்ள வச்சுக்கணும்னா அதுக்கு இதுக்கு ஒரு சில எனர்ஜி வேணும், ஒரு சில பொட்டன்ஷியல் வேணும். ஏன்னா அது ஸ்கார் கிங்கே அசால்ட்டா கொல்லக்கூடிய ஒரு மிருகம், அதே தன்னோட கால் கீழே வச்சிருக்காருன்னா அப்ப டெஃபினட்டா அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு சில யூனிக்கான பவர்ஸ் இருக்கணும். இதை வச்சுதான் ஷீமோஸ், ஸ்கல்க்ராலஸ் இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பவர்ஃபுல்லான டைட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாலோத்ல தனக்கு அடிமையா தன் காலு கீழே வந்து வச்சு பாத்தீங்கன்னா இவர் வந்து மொத்த ஹாலோத்தையும் கான்கவர் பண்ணி வச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் ட்ரெய்லர் கிளிப்ல பார்த்தா ஒரு சில அனிமல்ஸ்லாம் நம்ம சொல்லலாம், லைக் ஒரு உல்ஃப் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங்க வந்து துரத்து. இது மட்டும் இல்லாம ஹாலோவத்துல வச்சு நம்ம காங்க வந்து மத்த காங் இனத்தை சேர்ந்தவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு அவரை கீழே படுக்க வைக்கிற மாதிரியான ஒரு சில ப்ரோமோஸ்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா லீக்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப WB வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோவை விட்டு தள்ளிட்டு இருக்கான். அதுல இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதுல காங் வம்சாவளிகளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங்க அடிச்சு அவரை வந்து கீழே படுக்க வச்சு அவரை பிடிக்கிற மாதிரி வந்து ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லீக் ஆயிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்கார் கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராசை பிடிச்ச ஒரு கான்கரர். அவனை பொறுத்தவரையும் எல்லாமே என் கால் கடியில் இருக்கணும், இந்த மொத்த டெரிட்டரியுமே என்னோட தான் இருக்கணும், எனக்கு கீழே தான் யாரா இருந்தாலும் இருக்கணும், அவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன், எல்லாமே எனக்கு கீழே தான் அப்படின்ற அந்த ஒரு சர்வாதிகார ஆசை இவருக்கு வந்து இருக்கு. இவரை எதிர்த்து யாராவது வந்து நின்னுட்டாங்கன்னா அவங்கள வந்து மொத்தமா அழிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா காங்கோட பரம்பரையுமே அவர் அழிச்சாராம். அதுல மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஒரு சில ஆளுங்க வந்து சரி ஓகே நம்ம பகச்சுக்கிட்டு இவங்கிட்ட அடி வாங்கி சாறதோட இவனுக்கு அடிமையாவே வேலை பார்க்கலாம்னு சொல்லி அமைதியா இருந்திருக்காங்க. இப்ப காங்கோட வருகையை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இளவரசன் வந்துட்டான்னு சொல்லி இந்த ஒரு படத்துல ஸ்கார் கிங் எடுத்து ஒரு சில காங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங்க்கு பின்னாடி நின்று சண்டை போடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. என்னடா ஏதோ புதுசு புதுசாலாம் சொல்லிட்டு இருக்க, ஆக்சுவலா காங்க பேஸ் பண்ணி ஒரு காமிக்ஸ் கூட வந்திருக்கு. அந்த காமிக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்கல்க்ரால்ஸ் தான் இவங்க குடும்பத்தையே அழிச்ச மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஸ்கார் கிங்கை மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீ கேட்கலாம். ஆனா காங் ஸ்கல் ஐலாண்ட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ரத்தக்கரை இருக்கக்கூடிய அந்த ஒரு கை அச்சு யாரோடது, அது கிட்டத்தட்ட நம்ம ஸ்கார் கிங்கோட கை மாதிரி தான் இருக்கு. இதை தாண்டி இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல மார்ச் 26 வந்து பாத்தீங்கன்னா காட்ஜிலா எக்ஸ் காங் த ஹண்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீக்வல் காமிக்ஸ் வரப்போகுது. ஐ மீன் அது வந்து காமிக்ஸ் ஆர் கிராஃபிக் நாவல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். 104 பேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாவல் வந்து ரெடி ஆயிருக்கு, அந்த கிராஃபிக் நாவல். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 26 வருது, கரெக்டா மார்ச் 29 படம் வருது, 3 நாள் கேப். ஸோ இது என்ன சொல்லப்படுதுன்னா இப்போ வரக்கூடிய அந்த படத்துக்கு ஒரு ப்ரீக்வல், அதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா செட் பண்றாங்க, ஒரு சில சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த படத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு சில ஹைப்பான மொமெண்ட்ஸ், ஓவராலா இந்த படத்தை எதுக்காக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை இந்த ஒரு கிராஃபிக் நாவலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதை தாண்டி ஸ்கல் ஐலாண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக் நாவல்ல மேபி உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது எனக்கு தெரிஞ்ச ஸ்கார் கிங்கோட வருகையா கூட இருக்கலாம். சரி ஓகே, ஸ்கார் கிங் தான் இது எல்லாமே பண்ணியிருக்காரு, காங்கோட இனத்தை அழிச்சிருக்காங்கன்னா அப்ப ஏன் காங்க கொல்லாம விட்டார் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கார் கிங் வரும்போது நம்ம காங் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருந்திருப்பாரு. ஸோ அப்போ அவர் வந்து எங்கேயா பதுங்கி ஒதுங்கி அப்படி ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். அப்போ இதை கூட அவர் கண்டுக்காம அவர் போயிருக்கலாம். இன்னொன்று அந்த டைம்ல காங் ரொம்ப குட்டியா இருந்திருக்கும், அது இது இவ்வளோ விவரம்லாம் இல்லை, அதுக்கு வந்து இவ்வளோ நினைவுகள்லாம் இல்லை. ஸோ தன்னோட பரம்பரையை கொண்டது வந்து பார்த்தோன்னா ஸ்கல்க்ராலஸ், அதை அழிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வெறியிலே அந்த ஒரு கோவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா காங் சுத்திட்டு இருந்திருக்கலாம். மேபி நமக்கு மட்டும் இல்லாமல் காங்குக்குமே இந்த படத்துல தான் இவங்களோட பரம்பரைக்கு இவங்களோட குடும்பத்துக்கு இந்த மாதிரி பல கதைகளை வந்து உடைக்க போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி பார்க்கும்போது இது நடந்துச்சுன்னா ஸ்கார் கிங் இந்த ஒரு படத்துல ஒரு கொடூர வில்லனா இருப்பான். ஷீமோ என்னதான் பவர்ஃபுல்லான டைட்டனா இந்த ஒரு படத்துல காமிக்கப்பட்டாலுமே அந்த ஒரு சதி வேலையை செஞ்சு பிளான் பண்ணி இது மொத்தத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணதே இந்த ஸ்கார் கிங்னு சொல்லக்கூடிய இந்த விஷம் தான். அப்படி பார்க்கும்போது இந்த என்டையர் மூவியோட ஒரு மிகப்பெரிய வில்லனே இந்த ஸ்கார் கிங் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி இதை தாண்டி மார்ச் 26ல வரக்கூடிய அந்த ஒரு முக்கியமான கிராஃபிக் நாவல் அதை கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அதுல ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கிராஃபிக் நாவல் வேணுமா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பா நாங்க மேக் பண்ணிடுவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல முடிஞ்ச அளவு ஸ்கார் கிங்க்கு இப்போ வரையும் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஸ்டோரி பிளாட்ஸ், ரூமர்ஸ், இது மட்டும் இல்லாம அவருக்கான ஆர்ஜின் என்னவா இருக்கும், அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன, இப்படி ஓவராலா நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவரோட ஆர்ஜினை படம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு கிளியர் அண்ட் கட்டான ஆர்ஜின் என்ன அப்படின்றத பார்த்து ஒரு ஃபுல் ஃபிளட்ஜான வீடியோ கூட அப்ப போடலாம். அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. எப்பயும் போல இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ
வீடியோலாம் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை டேக் கேர் ஃப்ரம் A Square.